பொம்மை வச்சோம்னா நம்ம வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு தெய்வம் இருக்குது. இந்த தெய்வம் எங்கே இருக்குது, எப்படி போனால், எப்படி பொம்மை வாங்கினா, எதுவும் வேணாம். நீங்கள் எங்ககிட்ட சொன்னீங்கன்னா உங்கள் சார்பாக போய் நாங்கள் பண்ணிட்டு வந்துடுவோம். இது வெளியூர் மக்கள், வெளிநாட்டு மக்கள், நடக்க முடியாதவங்க, போக முடியாதவங்க, பிரச்சனையோடு இருக்கிறவங்க, வீட்டை விட்டு என்னால் வர முடியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உங்களுக்காக நாங்கள் போய் பரிகாரம் பண்ணலாம். இதில் 2 வகையான பரிகாரம் உண்டு. ஒன்று, வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பொம்மை வைக்கலாம். இல்லாட்டி வேலை முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மை வைக்கலாம். நிறைய மக்கள் இதை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அதாவது வீட்டை விட்டு போனவங்க, சொல்லிக்காமல் போனவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, ஏதாவது தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவங்க, இவங்களுக்கு போய் சில சடங்குகள் செய்யணும் பொம்மை வச்சு. கார் தொலைஞ்சு போனாலும் சரி, வீடு வாங்கினாலும் சரி, சில பரிகாரங்கள் பண்ணோம்னா அந்த விஷயம் அப்படியே நடக்குதுன்னு பல மக்கள் நம்புகிறாங்க. இது பேரே பொம்மை கோயில்.